அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தாள் 2 எழுதக்கூடிய தேர்வாளர்கள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய தேர்வாளர்கள் அனைவர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும். ஸோ நம்ம புத்தகத்தை முழுவதும் படிக்கிறதுக்கு பதிலாக புத்தகத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கவர் ஆகும். ஸோ இன்றைக்கு நம்முடைய சேனலில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முழுவதும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 6ஆம் வகுப்பில் அளவீடுகள், விசையும் இயக்கமும், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள், தாவர உலகம், விலங்கு உலகம், உடல் நலமும் சுகாதாரமும், கணினி ஓர் அறிமுகம். ஸோ இந்த 7 லெசனையும் இந்த ஒரே வீடியோவில் சீக்கிரமாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது தான் அளவீடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த அளவீடுக்கு எண் மதிப்பு, அலகு என்ற 2 பகுதி இருக்குது. ஓகேங்களா? அளவீடுனா என்னது? டெஃபினிஷன். தெரிந்த ஒரு அளவோடு தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது தான் அளவீடு. ஸோ இந்த எண் மதிப்பு, அலகு அப்படின்ற 2 பகுதிகள் அளவீடில் இருக்குது. ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் அளவுகளை அளப்பதற்கு பொதுவான ஒரு அலகுகளை ஏற்றுக்கொண்டனர். பொதுவாக ஏற்றுக்கொண்ட அந்த அலகு பெயர் தான் பன்னாட்டு அலகு முறை. இதுவே இங்கிலீஷில் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னும் சுருக்கி சொல்லணும்னா எஸ்ஐ அலகுன்னு சொல்லுவோம். எஸ்ஐ அலகு. ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ அலகுனா என்னது? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், பன்னாட்டு அலகு முறை. இப்போ நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினாக வரும். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர், பருமனுக்கு மீட்டர் கியூப். ஓகேங்களா? நீளம்னா மீட்டர், நிறைனா கிலோகிராம், காலம்னா வினாடி, பரப்பளவுனா மீட்டர் ஸ்கொயர், பருமன்னா மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஸ்ஐ அலகுகளுக்கு பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகள் முன்னோட்டுகளாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் முன்னோட்டுன்றது எது எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா டெசி, சென்டி, மில்லி, நானோ, கிலோ. ஓகேங்களா? இப்போ டெசினா டி, சென்டினா சி, மில்லினா எம், நானோனா என், கிலோனா கே. அவ்வளோதாங்க. இப்போ 1000 மீட்டர் சேர்ந்தது தான் என்னது? 1 கிலோமீட்டர். ஓகேங்களா? அடுத்து 10⁻⁻9. ஒரு மீட்டர்னா எத்தனை நானோமீட்டர்னா 10⁻⁻9. அடுத்து 1000 மில்லி மீட்டர் அப்படின்றது 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் அப்படின்றது 1 மீட்டர். 10 டெசிமீட்டர். ஸோ இது எல்லாமே நீங்கள் காமனாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம மக்கப் பண்ணிடலாம். ஸோ இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின் வரும். 10 டெசிமீட்டர்னா 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர், 1000 மில்லிமீட்டர்னா 1 மீட்டர். ஓகேங்களா? 1000 மீட்டர் அப்படின்னா 1 கிலோமீட்டர். அடுத்தது இடமாறு தோற்ற பிழைன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளுடைய தோற்ற நிலையை இரு வேறு பார்வை கோடுகளின் வழியை நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு தான் அளவீட்டு இடற்பெயர்ச்சியை இடமாறு தோற்ற பிழை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடமாறு தோற்ற பிழையை எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா செங்குத்தாக பார்ப்பதன் மூலம், நல்லா நம்ம வச்சுக்கோங்க, செங்குத்தாக பார்க்கறதன் மூலம் இந்த இடமாறு தோற்ற பிழையை தவிர்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நிறை. நிறையை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பூமியை விட நிலாவில் ஈர்ப்பு விசை ரொம்ப குறைவு. ஸோ இதை எப்படி சொல்கிறாங்கன்னா 6இல் 1 பங்கு, 6இல் 1 பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல 6இல் 1 பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாகவே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பொது தராசு. பொது தராசை பொறுத்த வரைக்கும் பொருளின் நிறையை அளவிட நம்ம ஒரு பொது தராசை பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு தெரிந்த நிலையை விட தெரியாத நிறையை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? கணக்கிடுறோம். ஸோ ஒரு சைடு எடக்கல் இருக்கும், இன்னொரு சைடு நம்ம அளக்கக்கூடிய பொருள் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் தெரிந்த நிறை, தெரியாத நிறை. இதுக்கு இன்னொரு பேர் படித்தர நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ துல்லியமாக நம்ம அளக்கணும் அப்படின்னா மின்னணு தராசு பயன்படுத்தணும். அப்போ துல்லியமான எடையை கணக்கிட மின்னணு தராசு கருவி தான் பயன்படும். துல்லியமான எடைனா மின்னணு தராசு. ஓகேங்களா?
ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் வந்து எங்கே பயன்படுதுன்னா தானியங்கி வாகனங்களில் அதனுடைய கடக்கும் தொலைவை கணக்கிட வந்து பயன்படுது. ஓடோமீட்டர் தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுது. மெட்ரிக் முறை அலகுகள் இல்லைன்னா திட்ட அலகுகள், இது வந்து 1790 பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. அப்போ மெட்ரிக் முறை இல்லைன்னா திட்ட அலகுகள் வந்து எப்போ உருவாக்கப்பட்டது? 1790 யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா பிரெஞ்சு நாட்டினரால். அடுத்தது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. நல்லா பார்த்துக்கோங்க, நீளத்தை அளக்க பயன்படுத்தப்படும் அளவுகோலை 16ஆம் நூற்றாண்டில் யார் வந்து அறிமுகப்படுத்துகிறா, கண்டுபிடிக்கிறா? வில்லியம் பெட்வெல். அடுத்து பிரான்ஸ் நாட்டில் தான் வந்து என்ன இருக்குன்னா தலைநகர் பாரிஸில் எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனம் அங்கே இருக்குது. ஸோ அந்த அனைத்து உலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி வந்து அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்வரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமாக தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு ஓடோமீட்டர் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது மெட்ரிக் முறை அல்லது திட்ட அலகுகள் வந்து 1790 பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. நீளத்தை அளக்க பயன்படுத்தப்படும் அளவுகோல் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் அவர் தான் கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா. பிரான்ஸ் நாட்டுடைய தலைநகர் இது பாரிஸ். பாரிஸில் என்ன இருக்குது? எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனத்தின் பிளாட்டினம் இரிடியம். ஸோ இந்த உலோக கலவையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அடுத்தது வானியல் பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவை அளக்க பயன்படுவது தான் ஒளியாண்டு. ஓகேங்களா. வானியல் பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவை அளக்க பயன்படுவது ஒளியாண்டு. அவ்வளோதான், ஒரு பாடம் முடிச்சிட்டோம். அடுத்த பாடம் விசையும் இயக்கமும். இயக்கம் அப்படின்றது காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுது அப்படின்னா அது இயக்கம். ஒரே இடத்துல இருக்கும்னா அது வந்து ஓய்வு நிலை. ஓகேங்களா. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுது அப்படின்னா அதுதான் இயக்கம். காலத்தை பொறுத்து ஒரு பொருள் மாறாமல் ஒரே இடத்துல இருக்குன்னா அதுதான் ஓய்வு நிலை. ஓகேங்களா. அடுத்தது ஆரியப்பட்டா. இந்தியாவுடைய பழங்கால வானியலாளர் வந்து யாருன்னா ஆரியப்பட்டா. அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி. இது எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காருன்னா, நம்ம படகுல போகும் பொழுது நம்ம வந்து ஆற்றின் கரை வந்து என்னது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல தோன்றும் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வானில் உள்ள நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அது எப்படி போகும்? கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போகும். கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் போவதாக தோன்றும். அதனால் பூமி வந்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுற்றுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு ஆரியப்பட்டா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நேர்கோட்டு இயக்கம். ஒவ்வொரு இயக்கமாக சொல்கிறேன். நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கம். எடுத்துக்காட்டு மனிதன். ஓகேங்களா. நம்ம வந்து நேர்கோட்டு பாதையில் தான் நடந்து சொல்கிறோம். ஸோ அப்போ நேர்கோட்டு இயக்கத்துக்கான எடுத்துக்காட்டுன்றது மனிதன். அடுத்து வளைவு பாதை இயக்கம். வீசி எறியப்பட்ட பந்து முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறது தான் வந்து என்னது? வளைவு பாதை இயக்கம். அடுத்து வட்டப்பாதை இயக்கத்துக்கு கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம். நல்ல எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. தற்சுழற்சி இயக்கம்னா பம்பர இயக்கம். அலைவு இயக்கம்னா தனி ஊசல். நல்லா நாம வச்சுக்கோங்க. அலைவு இயக்கம்னா தனி ஊசல். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு என்ன பண்ணும்? கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக இடம் வளமாக மாறி மாறி வர பொருளினுடைய இயக்கம் தான் அலைவு இயக்கம் சொல்கிறோம். அடுத்து தற்சுழற்சி இயக்கம்னா பம்பர இயக்கம். ஒரு அச்சு மையமாக கொண்டு என்ன பண்ணும்? சுற்றி வரும். ஓகேங்களா. இதுதான்
பம்பர இயக்கம், தற்சுழற்சி இயக்கம். வட்டப்பாதை இயக்கம்னா ஒரு வட்டமாக சுற்றி வரும், வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம், அவ்வளோதான். அடுத்தது கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் தான் கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாத இயக்கம் தான் கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் என்னது? கால ஒழுங்கு இயக்கம். புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். இது அலைவு இயக்கம் அல்ல. ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்க ஒரு குழந்தையுடைய இயக்கம் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். இது அலைவு இயக்கம் கிடையாது. ஆனால் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய இயக்கம் என்ன இயக்கம்? கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம். ஓகேங்களா? ஸோ அதற்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கம். ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் எல்லாமே அலைவு இயக்கமாக இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலைவு இயக்கம்னா கால ஒழுங்கு இயக்கமாக இருக்கும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் எல்லாமே அலைவு இயக்கமாக இருக்கணும்னா இருக்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? அடுத்தது வேகம். வேகத்துக்கான டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரம் தான் அதனுடைய வேகம். வேகத்துக்கான ஃபார்முலா கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 112 கிலோமீட்டர் மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்கு. தரைவாழ் விலங்குல சிறுத்தையானது 112 கிலோமீட்டர் மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்கு. ஸோ இந்த தகவல் அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ அதுலேருந்து 2-3 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ சிறுத்தை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகும்? 112 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். அடுத்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பருப்பொருள்கள் இடத்தை அடைத்து கொள்ளும் மற்றும் அவற்றிற்கு நிறை உண்டு. பருப்பொருள்கள் இடத்தை அடைத்து கொள்ளும், அவற்றிற்கு என்ன உண்டு? நிறை உண்டு. ஸோ இந்த கருத்து 2 பேருக்கு ஒத்து வந்தது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தத்துவ மேதை கனடா, இந்திய தத்துவ மேதை கனடா மற்றும் கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ரட்டிஸ். இவங்க 2 பேருடைய கருத்தும் என்ன பருப்பொருள் சம்பந்தமான கருத்து ஒன்றி வந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா சிறிய துகளை பரமாணு அப்படின்னு அழைக்கிறார். கனடா சிறிய துகளை பரமாணுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் அட்டாமஸ் அப்படின்னு சொல்கிறார் டெமோக்ரட்டிஸ். ஸோ அப்போ யார் 2 பேருடைய கருத்து ஒத்து வருதுன்னா கனடாவும் டெமோக்ரட்டிஸும். ஸோ கனடா அந்த சிறிய துகளை என்னன்னு சொல்கிறாருன்னா பரமாணு, இந்த பரம்பொருள் சொல்கிறாங்களோ. ஸோ அதே மாதிரி பரமாணு. கிரேக்க தத்துவம் மேதை டெமோக்ரட்டிஸுடைய இது என்னென்னா அட்டாமஸ். அட்டாமஸ்னால் என்னன்னு அர்த்தம்? அணுன்னு அர்த்தம். அடுத்து இந்த டேபிள் இருக்காலன்னா இந்த பாடம் முழுவதும் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு. ஸோ திண்மம், திரவம், வாயு. திண்மத்தை பொறுத்த வரைக்கும் வடிவம் இருக்குது, ஆனால் திரவத்துக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. எந்த பொருளில் இருக்கோ அதனுடைய வடிவம் தான் அதுக்கு இருக்கும். வாயுவுக்கு வடிவம் இல்லை. அடுத்தது இது அழுத்தத்திற்கு உட்படாது. சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும், அதிக அளவு அழுத்தத்திற்கு வாயு உட்படும். அடுத்து துகள்களுக்கிடையே இடைவெளி பார்த்திங்கன்னா மிகவும் குறைவு. அடுத்து இதில் நெருக்கம் குறைவாக இருக்கும். இதில் மிக மிக அதிகமான இடைவெளி காணப்படும். அடுத்து துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்க்கும். இதில் திரவத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருளில் உள்ளதை விட குறைவு. அடுத்து இதை 2 விட இதில் ஈர்ப்பு விசை மிக மிக குறைவு. அடுத்து திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது, எளிதில் நகரும். அடுத்து இது பார்த்திங்கன்னா அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் வாயு. ஓகேங்களா? அடுத்து தூய பொருள் கலவை. தூய பொருள் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனது தான் தூய பொருள். ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனது தான் தூய பொருள். ஸோ இது தனிமங்களாகவோ இல்லை சேர்மங்களாகவோ இருக்கலாம். இப்போ தனிமம் அப்படின்னா என்னன்னா சிறிய துகள்களான ஒரே வகை அணுக்கள். சிறிய துகள்களான ஒரே வகை அணுக்களை தான் தனிமம் சொல்கிறோம். அதுவே மூலக்கூறு அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களுடைய சேர்க்கை.
சேர்மம் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொருள். ஓகேங்களா? ஸோ இப்போ தூய பொருள்ன்றது தனிமம், அடுத்து மூலக்கூறு, அடுத்து சேர்மம். தனிமம் அப்படின்னா சிறிய துகள், மூலக்கூறுனா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களுடைய சேர்க்கை, சேர்மம்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களுடைய வேதியியல் சேர்க்கை. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து கலவைனா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருள்களை கொண்டது. இது எந்த ரேஷியோவில் வேணாலும் கலந்துருக்கும். கலவை வந்து தூய்மையற்ற பொருள்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் தங்கம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் என்ன கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமும் தாமிரமும் கலந்துருக்கு. இல்லை அப்படின்னா தங்கமும் கேட்மியமும் கலந்துருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 22 கேரட் வந்து தங்கம் வந்து என்னது கலவை வந்து கலவைக்கான எடுத்துக்காட்டு. ஸோ இதில் என்ன கலந்துருக்கு அப்படின்னா தங்கம் மற்றும் தாமிரம், இல்லைன்னா தங்கம் மற்றும் கேட்மியம் கலவைகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். ஸோ நீர் H2O, கார்பன் டை ஆக்சைடு CO2, இனிப்பு மற்றும் நிறமூட்டி ஆகியவற்றை கொண்ட சோடா. இப்போ எதெல்லாம் கொண்டிருக்கு? நீர், கார்பன் டை ஆக்சைடு, இனிப்பு மற்றும் நிறமூட்டி, இது எல்லாத்தையும் கொண்டுள்ள இந்த சோடா வந்து என்னது கலவைக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. அடுத்து டிஞ்சர் அயோடின் ஆல்கஹாலுடன் கலந்துள்ளது. டிஞ்சரில் வந்து என்னது அயோடின் ஆல்கஹால். எது கலந்துருக்குன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 22 கேரட் தங்கத்தில் தங்கமும் தாமிரமும், ஓகேங்களா, தங்கமும் காட்மியமும். அடுத்து சோடாவில் நீர், கார்பன் டை ஆக்சைடு, இனிப்பு, நிறமூட்டி. அடுத்து டிஞ்சரில் அயோடினும் ஆல்கஹாலும். ஓகேங்களா? அடுத்தது துணி துவைக்கும் இயந்திரம் அப்படின்னா இது வாஷிங் மிஷின். ஸோ வாஷிங் மிஷினில் எந்த முறை பயன்படுத்துகிறாங்கன்னா மைய விலக்கல். என்ன முறை? மைய விலக்கல். அடுத்து உமின்றது தானியத்தை சுற்றி காணப்படுவது தான். ஸோ அரிசியில் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை சுற்றி பாதுகாப்பாக இருக்குது உமி. இது மட்டும் இல்லை, அடுத்து கட்டுமான பொருள்லையும் இந்த உமி பயன்படுது. அடுத்து மின்காப்பு பொருளாகவும் பயன்படுது, எரிபொருளாகவும் பயன்படுது. அப்போ உமின்றது அரிசியினுடைய வளர்நிலை காலங்களில் மட்டும் பாதுகாப்பாக இல்லை, கட்டுமான பொருள், மின்காப்பு பொருள், எரிபொருளாகவும் பயன்படுது. அடுத்தது வாஷிங் மிஷினில் மைய விலக்கல் முறை பயன்படுது. அதே மாதிரி நம்மளுடைய தண்ணியில் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த நீரில் உள்ள மாசுக்களை நீக்கவும் நுண்கிருமிகளை புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்கும் நம்ம வணிக ரீதியாக நீர் வடிகட்டி பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ அக்வாஃபினா வாட்டர் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இது எந்த முறையில் பயன்படுத்துகிறாங்கன்னா எதிர் சவ்வூடு பரவல், RO, எதிர் சவ்வூடு பரவல். மைய விலக்கல் முறை, எதிர் சவ்வூடு பரவல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தாவர உலகம். ஸோ தாவர உலகத்தை பொறுத்த வரைக்கும் தாவரங்களில் வந்து என்ன இருக்கும் நல்லா கவனிங்க. இந்த தாவரத்தில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வேர் தொகுப்பு, இன்னொன்று வந்து தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு. வேர் தொகுப்பு பொறுத்த வரைக்கும் ஆணி வேறு, சல்லி வேறுன்னு சொல்லுவோம். ஆணி வேறு, சல்லி வேறு. ஓகேங்களா? ஸோ ஆணி வேறு அப்படின்றது இதுதான் வந்து முதன்மை வேர். இந்த முதன்மை வேர் வந்து முளைவேர் வந்து என்ன விதையிலிருந்து தோன்றும். ஸோ இந்த முளைவேர் வந்து என்னவானா தடித்து முதல் நிலை வேராகவே இருக்கும். ஸோ இதிலேருந்து துணை வேர்லாம் உருவாகும். இதிலேருந்து துணை வேர் உருவாகும். ஸோ அப்போ ஆணி வேருக்கு எடுத்துக்காட்டு அவரை, மா, வேம்பு. அவரை, மா, வேம்பு, இதுதான் ஆணி வேருக்கு எடுத்துக்காட்டு. சல்லி வேர் பொறுத்த வரைக்கும் முதல் நிலை வேர் வந்து அழிஞ்சிரும். அடுத்தது வேர்கள் வந்து எப்படி இருக்கும்? கொத்தா தோன்றும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நெல், புல், மக்காச்சோளம். நெல், புல், மக்காச்சோளம். ஸோ முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஆணி வேறுன்றது இருவித்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு, சல்லி வேறுன்றது ஒரு வித்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. ஸோ நல்லா நாம் வச்சுக்கோங்க. ஆணி வேறுனா விதையிலிருந்து உருவாகக்கூடிய அந்த முளைவேர் வந்து முதன்மை வேராக தடித்து நிற்கும். அதிலிருந்து தான் கிளை வேர் உருவாகும். ஆனால் சல்லி வேரை பொறுத்த வரைக்கும் அந்த முளைவேர் வந்து என்ன ஆகிடும்? அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்கள் வந்து சல்லி வேராக அதாவது கொத்தாக இருக்கும். அடுத்து ஆணி வேறுன்றது இருவித்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு, சல்லி வேறுன்றது ஒரு வித்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு.
ஆணிவேருக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரை, மா, வேம்பு. சல்லிவேருக்கு நெல், புல், மக்காச்சோளம். ஓகேங்களா. அடுத்தது தண்டு தொகுப்பு. தண்டு தொகுப்பு அப்படின்னா நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற ஒரு பகுதியை தான் தண்டு தொகுப்புன்றோம். ஸோ இதில் வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணு அப்படின்றது இலை வந்து எங்கே உருவாகுதோ அந்த இடத்த தான் கணுன்னு சொல்கிறோம். 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் என்னன்னு சொல்கிறோம், கணுவிடை பகுதி சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இலையுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கைக்கு இலையுடைய முக்கியத்துவம் அதிகமாக வாய்ந்தது. சுவாசித்தலுக்கு உதவுது. இலைத்துளை வழியே நீராவி போக்கு. அப்போ ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல், நீராவி போக்கு எல்லாமே இலையினுடைய பணிகள். தாவரங்களில் உணவு வந்து தண்டில் சேமித்து வைக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு. தண்டில் உணவை வந்து சேர்த்து வைக்குது அப்படின்னா ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டு என்னது, கரும்பு. அடுத்து விக்டோரியா அமேசோனிக்கா. விக்டோரியா அமேசோனிக்கா அப்படின்ற ஒரு தாவரத்துடைய இலை. விக்டோரியா அமேசோனிக்கா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேரெல்லாம் நல்ல ஒரு தடவைக்கு 2 தடவை மக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நேமு தான் கேட்பாங்க. ஸோ அப்போ விக்டோரியா அமேசோனிக்கா அப்படின்ற தாவரத்தினுடைய இலை வந்து எத்தனை மீட்டர் விட்டம் வரை வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் விட்டம் வரை வளரும். 3 மீட்டர் விட்டம் வரை வளரும். அதனுடைய எடை, இலையின் மேற்பரப்பு வந்து 45 கிலோகிராம் எடை. இல்லைன்னா அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. இப்போ புரியுதுங்களா. விக்டோரியா அமேசோனிக்கா இது வந்து 3 மீட்டர் விட்டம் வரை வளரும். ஸோ இதனுடைய எடைன்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோகிராம் எடை கொண்டது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் தாவரம், பூவா தாவரம், மூடிய விதை தாவரம், மூடா விதை தாவரம். சரிங்களா. திறந்த விதை தாவரம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பூக்கும் தாவரம் வந்து எடுத்துக்காட்டு வந்து சூரியகாந்தி. பூவா தாவரம் வந்து ரிக்ஸியா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூக்கும் தாவரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பூவா தாவரத்துக்கான எடுத்துக்காட்டு ரிக்ஸியா. பூவா தாவரம்னா என்னது, ரிக்ஸியா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்போம், ஜிம்னோஸ்போம். இப்போ நமக்கு மூடிய விதை தாவரம்னா தெரியும், ஆனால் ஆஞ்சியோஸ்போம்னா என்னன்னு தெரியாது. ஆஞ்சியோஸ்போம்னா மூடிய விதை தாவரம். அதாவது என்னென்னா ஒரு பழத்துக்குள்ளே விதை இருக்கும். ஸோ அதுதான் வந்து மூடிய விதை தாவரம் அப்படின்வோம். ஒரு சில இதில் வந்து வெளியவே விதை இருக்கும். விதைகள் கனிகளில் புதைந்து இருப்பது தான் என்னன்னு சொல்கிறோம், ஆஞ்சியோஸ்போம். ஜிம்னோஸ்போம் அப்படின்னா திறந்த விதை தாவரங்கள். விதைகள் கனிகளில் புதைந்து இருக்காது. பழத்துக்குள்ளே விதை இருக்குது அப்படின்னா அது ஆஞ்சியோஸ்போம். பழத்துக்குள்ளே விதை இல்லை அப்படின்னா அதுதான் ஜிம்னோஸ்போம், திறந்த விதை தாவரம். எடுத்துக்காட்டு சைக்கஸ். திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சைக்கஸ். மூடிய விதை தாவரம்னா மாம்பழம். ஓகேங்களா. சைக்கஸ், ரிக்ஸியா. ரிக்ஸியான்றது பூவா தாவரம். அடுத்து திறந்த விதை தாவரம் அப்படின்றது சைக்கஸ். வாழிடம். வாழிடம் பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. நீர் வாழிடம், நிலவாழிடம். நீர் வாழிடம், நிலவாழிடம். ஸோ நிலவாழிடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பாலைவனம், புல்வெளி, மலை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீர் வாழிடம்னா நன்னீர், கடல், ஆறு, ஏரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நன்னீர் வாழிடம் மற்றும் கடல் நீர் வாழிடம் தான் 2 வகைப்படும். நீர் வாழிடம்னா என்ன சொல்லணும், நன்னீர், கடல் நீர்னு சொல்லணும். நன்னீருன்றது பார்த்திங்கன்னா ஆறு, குளம், குட்டை, ஏரி இது எல்லாத்தையும் நன்னீர்னு சொல்கிறோம். ஆகாய தாமரை, அல்லி, தாமரை இது எல்லாமே நன்னீருக்கான எடுத்துக்காட்டு. இப்போ தாமரை இலை இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஏன் நீரில் மிதக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தாமரை இலையினுடைய காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் தான் காரணம். அந்த இலை காம்பில் இருக்கக்கூடிய அந்த காற்று இடைவெளி தான் காரணம். அந்த இலை வந்து நீரில் மிதக்கிறதுக்கு காரணம் என்னது, இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடல் நீர் வாழிடம். இருக்கிறதுலேயே பூமியானது நீல நிற பளிங்கு போல தான் தோன்றும். ஏன்னா அதனுடைய மேற்பரப்பில் 70% கடல் நீரால் தான் சூழப்பட்டிருக்கு. பூமியில் 70% கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. ஸோ பூமியுடைய மொத்த ஒளி சேர்க்கையில் சுமார் 40% வந்து கடல் நீர் தாவரங்களில் தான் நடைபெறுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 70% கடல் நீரால் தான் பூமி சூழப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஒளிச்சேர்க்கை எங்கே அதிகமாக நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% கடல் நீரில் தான். கடல்வாழ் தாவரங்கள் மூலமாக தான் ஒளிச்சேர்க்கை நமக்கு நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது உலகிலேயே மிக உயரமான நீளமான நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைல் நதி. அதுவே இந்தியாவில் நீளமான நதினா கங்கை நதி. உலகத்தில் நைல் நதி, இந்தியாவில் கங்கை நதி. இதனுடைய நீளம் வந்து 6650 கிலோமீட்டர். இது வந்து 2525. 25 கங்கை, 66 50னா நைல் நதி. ஓகேங்களா. அடுத்து நில வாழிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு, புல்வெளி, பாலைவனம் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே 28% நில வாழிடங்கள் உள்ளன. 28% நில வாழிடங்கள் உள்ளது. நில வாழிடங்களை 3ஆக பிரிக்கிறாங்க: காடு, புல்வெளி, பாலைவனம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரம் வந்து என்னன்னா மாஸ்கள், லிவர்வோர்ட்ஸ்கள். நல்லா நாம் வச்சுக்கோங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்? 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரம் வந்து என்னது? மாஸ்கள், லிவர்வோர்ட்ஸ்கள்னு சொல்கிறோம். ஸோ இது எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. ஓகேங்கண்ணா. இப்போ 470 ஆண்டுகளுக்கு முன் உருவானது மாஸ்கள், லிவர்வோர்ட்ஸுக்கள். இந்த அமேசான் காடுகள் வந்து உலகத்திலேயே பாதி அளவு ஆக்சிஜனை எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகளில் இருந்து தான். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தான். அமேசான் காட்டில் இருந்து தான் 50% வந்து உலகிற்கு தேவையான ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுது. 470 ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரம் எதுனா மாசு, லிவர்வோர்ட்ஸு. ஓகேங்களா. அடுத்தது காடுகளில் எத்தனை சதவீதம் மழை அளவு இருக்குது அப்படின்னா 25 to 200 சென்டிமீட்டர் ஆகும். காடுகளில் 25 to 200 சென்டிமீட்டரு. அடுத்த புல்வெளிக்கு சரியான உதாரணம் எதுனா சவானா புல்வெளி. இதில் வந்து சின்ன புல்லுலேருந்து பெரிய உயரமான புல்வகைகள் வரையும் காணப்படும் சவானாவில். அடுத்து பாலைவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 25 சென்டிமீட்டர் குறைவாக தான் மழை இருக்கும். ஸோ பூமியுடைய நிலப்பரப்பில் சுமார் 20% எதால் ஆனது? பாலைவனத்தால் தான் ஆனது. அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை என்னது? உலக வாழிட நாள். உலக வாழிட நாளாக நம்ம எதை சொல்கிறோம்? அக்டோபர் முதல் திங்கட்கிழமை. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக நம்ம வந்து கொண்டாடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கள்ளி, ஆகிய சோற்று கற்றாழை, பிரயோஃபில்லம் இது எல்லாமே வந்து என்னது? பாலைவனத்துக்கான எடுத்துக்காட்டு. பாலைவன தாவரங்கள். அகேவ் அப்படின்னா ரயில் கற்றாழைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகேவ் அப்படின்னா ரயில் கற்றாழை, சப்பாத்தி களி, சோற்று கற்றாழை, பிரயோஃபில்லம். அடுத்து மணல் குன்றுகளால் ஆனது தான் பாலைவனம் வந்து பார்த்திங்கன்னா தார் பாலைவனம். இது வந்து எல்லைகள்னு பார்த்திங்கன்னா இதனுடைய ஒரு பகுதி வந்து வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும், மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானிலும், பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்தில் காணப்படுது. ஓகேங்களா. அடுத்தது பற்றுக்கம்பி, பட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு பட்டாணி. இனிப்பு பட்டாணினா லத்திரஸ். இனிப்பு பட்டாணினா என்னது? லத்திரஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம் எது? மூங்கில். வளரக்கூடிய நிலையில் வேகமாக வளரக்கூடியது தாவரம் எதுனா மூங்கில். ஓகேங்களா. இப்போ நம்ம சொன்ன அகேவ் ரயில் கற்றாழை வந்துருச்சிங்களா. ஸோ அவ்வளோதான். சப்பாத்தி கள்ளி இதில் வந்து விளிம்பு வந்து முட்களாக மாறும். சப்பாத்தி கல்லில் இலைகள் வந்து சிறு முட்களாக மாறும். காகிதப்பூ, போகைன் வில்லா. காகிதப்பூனா என்னது? போகைன் வில்லா. லத்திரஸ்னா இனிப்பு பட்டாணி. ஸோ இப்போ காகிதப்பூவில் தண்டு பகுதியில் கூர்மையான முட்கள் காணப்படுது. அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விலங்கு உலகம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் உள்ள ஜீராங் பறவைகள் பூங்காவில், சிங்கப்பூர் ஜீராங் பறவைகள் பூங்காவில் பெண்குவின் பறவைகள் வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னா பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டில் 0 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலையில் பராமரிக்கிறாங்க. இப்போ எதை பராமரிக்கிறாங்க? பெண்குவின் பறவைகள். எங்கே பராமரிக்கிறாங்க? ஜீராங் பறவை பூங்கா. அது எங்கே இருக்குது? சிங்கப்பூரில் இருக்குது. எத்தனை டிகிரி செல்சியஸில் அது பராமரிக்கிறாங்க? 0 டிகிரி செல்சியஸில். அடுத்து ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி நமக்கு தெரியும். ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம், யூக்ளினா. ஒரு செல் உயிரி இதெல்லாம் மீன், தவளை, பல்லி, பறவை மற்றும் மனிதன் எல்லாமே பல செல் உயிரி.
ஸோ இதில் இடப்பெயர்ச்சி மட்டும் பார்த்துக்கலாம். அமீபாவுக்கு இடப்பெயர்ச்சிகள் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய நீட்சிகள் நகர்வதற்கு அல்லது இடப்பெயர்ச்சி செய்ய அமீபாவுக்கு உதவுவது என்னது? நீட்சிகள். ஓகேங்களா. அடுத்தது பாரமீசியம் பொறுத்த வரைக்கும் குறு இலைகள் தான் இடப்பெயர்ச்சியாக நடைபெறுது. அடுத்து யூக்ளினாக்கு கசை இலைகள். ஓகேங்களா. அமீபாவுக்கு நீட்சிகள், பாரமீசியத்துக்கு குறு இலைகள், யூக்ளினான கசை இலைகள். இதன் மூலம்தான் இடப்பெயர்ச்சி நடைபெறுது. ஓகேங்களா. அடுத்தது விலங்கின் தகவமைப்பு. அதனுடைய வாழ்க்கை முறைக்கேற்றவாறு அதனுடைய தகவமைப்புகளை விலங்குகள் வந்து மாற்றிக்கொள்ளும். ஸோ மீனை பொறுத்த வரைக்கும் செவில்கள் வந்து எனப்படும் சிறப்பு உறுப்பு அதில் இருக்குது. இது எதுக்காகனா நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனை உறிஞ்ச உதவுகிறது. எதில் கரைந்திருக்கும்? நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனை உறிஞ்ச உதவுவது எதுனா மீனுடைய செவில்கள். அடுத்து வளவளப்பான செவில்கள் வந்து மீனுடைய உடலை பாதுகாக்குது. அடுத்து மீன் வந்து நீரில் நீந்துவதற்கு துடுப்புகள் வந்து பயன்படுது. ஓகேங்களா. அடுத்து தவளையை வந்து இருவாழ்வின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மீனுடைய உடல் சமநிலையை பெறுவதற்கு அதனுடைய துடுப்பு வந்து திசை திருப்பும் துடுப்பாக செயல்படுவது மட்டும் இல்லாமல் உடல் சமநிலை பெறவும் இது உதவுது. ஓகேங்களா. அடுத்தது தவளை வந்து என்ன உயிரி? இருவாழ்விகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இளம் உயிரி நிலையில் செவில்கள் மூலமும் முதிர் உயிரி நிலையில் தோல், வாய்க்குழி மற்றும் நுரையீரல்கள் மூலமும் சுவாசிக்கிறது. இப்போ தவளை வந்து இளம் உயிரியாக இருக்கும்போது அதனுடைய செவில்கள் மூலம் சுவாசிக்கிறது. முதிர் உயிரியாக ஆகும் பொழுது தோல், வாய்க்குழி, நுரையீரல் மூலம் சுவாசிக்குது. அடுத்தது பல்லியை பொறுத்த வரைக்கும் இது வந்து டைனோசர் மாதிரி அதனுடைய விரலிடை சவ்வுகள் காணப்படும். சில பல்லிகள் வந்து பறக்கும் தன்மையும் பாதுகாப்புடன் தரையிறங்கக்கூடிய தன்மையும் பெற்றிருக்கும். பல்லி பறக்கும் தன்மை உடையதுன்னு கொடுத்துருப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? இது பறக்காதுன்னு நினைப்போம். ஆனால் இது என்ன பண்ணுவோம்? பறக்கும் தன்மை உடையது. இது வந்து எது மாதிரி? டைனோசர் மாதிரி விரலிடை சவ்வுகள் காணப்படும். விரலுக்கு இடையில் சவ்வுகள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அடுத்து பறவைகள் பொறுத்த வரைக்கும் வாய்க்கு பதிலாக அதில் என்ன இருக்கும்? அலகுகள் தான் இருக்குது. ஸோ இது எதன் மூலம் சுவாசிக்குதுன்னா நுரையீரல் மூலம் தான் சுவாசிக்குது. இதனுடைய எலும்புகள் வந்து காற்று அறைகளுடன் கூடிய எடை குறைவான எலும்புகளை பெற்றிருக்கும். காற்று அறைகளுடன் கூடிய எடை குறைவான எலும்புகளை பெற்றிருக்கும். இது நிலத்தில் நடக்கும், ஓடும், குதிக்கும். ஆனால் பறவைகளுடைய பின்னங்கால்களில் உள்ள கூர்மையான நகங்கள் மரங்களுடைய கிளைகளை நன்கு பற்றி கொண்டு ஏற உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. பறத்தலின் போது ஏற்படும் அழுத்தத்தினை தாங்குவதற்கேற்ப வலிமை மிக்க மார்பு தசையினையும் பெற்றிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து இரு கண்களில் வெவ்வேறு பார்வைகள் பார்க்கும், வெவ்வேறு பொருள்களை. நல்லா கவனிங்க. ஒரே சமயத்தில் 2 கண்கள் மூலமும் வெவ்வேறு பொருட்களை பறவைகளால் காண முடியும். இதற்கு தான் இருவெளி பார்வை. இருவிழி பார்வை. 2 கண்ணில் 2 பார்வை வித்தியாசமானதை பார்க்கும். அது இருவெளி பார்வைன்னு சொல்கிறோம். அடுத்து வலசை போதல்னா ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்திற்கு செல்வது தான் வலசை போதல். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேடந்தாங்கல், கோடிக்கரை, கூடன்குளம் இங்கெல்லாம் நடக்குது. அதே மாதிரி பல பறவைகள் வந்து வெளிநாட்டிலேருந்து, அதாவது சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலேருந்து வேடந்தாங்கலுக்கு வருது. இதே மாதிரி வேடந்தாங்கல்லேருந்து நம்முடைய நாட்டு பறவைகளும் வலசை போதல் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன பண்ணுன்னா குறைந்த அளவு சிறுநீரை தான் வெளியேற்றும். இதனுடைய சாணம் வந்து வறண்டு காணப்படும். வியர்வையை வெளியேற்றாது. நல்லா கவனிங்க. ஒட்டகம் வந்து வியர்வையை வெளியேற்றாது. ரொம்ப நாட்களுக்கு தேவையான நீரை அது வந்து என்ன பண்ணுது? சேகரித்து வைக்குது. ஓகேங்களா. இதனுடைய திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்குது. ஸோ அப்போ அதுக்கு தேவையான ஆற்றலை அதனுடைய திமில் பகுதியிலேருந்து அது பெற்றுக்கொள்ளுது. கொழுப்பை சிதைத்து ஊட்டம் பெறுகிறது. ஓகேங்களா. அடுத்து ஒட்டகம்ன்றது என்னது? பாலைவன கப்பல் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒட்டகம்ன்றது பாலைவன கப்பல் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து குளிர்கால உறக்கம், கோடைகால உறக்கம். அதாவது குளிரை வந்து அது தாங்குவதற்காக அது என்ன பண்ணணும்னா தூங்கிடும். ஸோ அதை தான் குளிர்கால உறக்கம் சொல்கிறோம். இதற்கான எடுத்துக்காட்டு ஆமை. அதிக அளவான வெப்பத்தை தாங்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணும்? தூங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து கோடைகால உறக்கம். இதற்கான எடுத்துக்காட்டு நத்தை. கோடைகால உறக்கம்னா நத்தை, குளிர்கால உறக்கம்னா ஆமை.
ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட்டு லெசனு. அதுக்கு முன்னாடி கங்காரு எலியை பொறுத்த வரைக்கும் நீர் அருந்தவே அருந்தாது, நீர் அருந்துவதே இல்லை. அது தான் உண்ணும் விதைகளிலிருந்து தான் நீரை பெறுது. கங்காரு எலி வந்து என்ன பண்ணாது, நீரை அருந்தாது, உண்ணும் விதைகளிலிருந்து தான் நீரை பெறுது. அதே மாதிரி வியர்வையே சுரக்காத விலங்கு எதுனா ஒட்டகம். ஓகேங்களா. அதனுடைய திமிழில் கொழுப்பு வந்து சேமித்து வச்சுருக்கோம், அதிகப்படியான நீரை வந்து உள்ளே சேர்த்து வச்சுருக்கோம், சிறுநீரை அதிகம் வெளியிடாது. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்மளுடைய மாநில விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு. இது வந்து என்ன பண்ணும், பாறைகளோட இடுக்குகளில் எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றது. உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றது. எது? நீலகிரி வரையாடு. ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் லெசன் கணினி ஒரு அறிமுகம். அதற்கு முன்னாடி உடல் நலமும் சுகாதாரமும் உலக சுகாதார நிறுவனம்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுச்சூழலில் ஏற்படும் அழுத்தங்களுக்கும் மாற்றங்களுக்கும் ஏற்ற வகையில் உடல் தன்னை தகவமைத்துக் கொள்வதன் மூலம் உடலினுள் சமநிலையை பேணுகின்ற சிறப்பான நிலையாகும். இந்நிலையை தான் என்னன்னு சொல்கிறோம், ஹோமியோஸ்டேசிஸ். உடல் சமநிலைனாவே என்னது, ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஊட்டச்சத்து உணவு அப்படின்றத 6 வகையாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் அப்படின்றது ஆற்றலை தரும் உணவு, அவ்வளோதான் இதில் முக்கியமானது. கார்போஹைட்ரேட்னா மாவு சத்து, ஆற்றல் தரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, ஸ்டார்ச்சு, நார்ச்சத்து, பழங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம், இது நமக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு வந்து ஆற்றல் தரும் ஒரு உணவு. இது ஆனால் கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது எது? கொழுப்பு தான். கார்போஹைட்ரேட்டும் ஆற்றலை தரும், கொழுப்பும் ஆற்றலை தரும். ஆனால் அதிகப்படியான ஆற்றலை உடலுக்கு தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு. ஸோ இது எதில் இருக்குன்னா வெண்ணெய், நெய், பால், பாலாடை கட்டி, பன்னீர், கொட்டைகள், இறைச்சி, மீன், முட்டையோடைய மஞ்சள் கருவில் இருக்குது. இது வந்து உடலுக்கு ஆற்றலை தர்றது மட்டும் இல்லாமல் உடலை பாதுகாத்து உடல் செல்களையும் பாதுகாக்குது. அடுத்தது புரதங்களை பொறுத்த வரைக்கும் செல்களை புதுப்பிக்குது. உடலுடைய வளர்ச்சி செல்களை புதுப்பிக்கிறது. செரிமானம் போன்ற பல்வேறு விதமான உடல் செயல்களுக்கு புரதங்கள் பயன்படுது. ஸோ இது எதில் அதிகமாக இருக்குன்னா முட்டை, மீன், பால், கோழி, இறைச்சி, சோயாபீன்ஸ், கொட்டைகள், பருப்புகளில் இருக்குது. இப்போ உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவு தான் புரதங்கள். உடல் வளர்ச்சினா புரதம், உடலுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடியது கார்போஹைட்ரேட், கொழுப்பு, அதிகப்படியான ஆற்றலை அளிக்கிறது கொழுப்பு. அடுத்து விட்டமின் பொறுத்த வரைக்கும் ABCDEK. ஓகேங்களா. இதில் கொழுப்பில் கரையிறது அப்படின்னா ADEK விட்டமின், நீரில் கரையிறதுனா BC. குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏனா மாலைக்கண், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏனா மாலைக்கண், B ஃபார் பெரிபெரி, Cனா ஸ்கர்வி, Cனா ஸ்கர்வி, Dனா ரிக்கெட்ஸ், Eனா நரம்பு பலவீனம், Kனா இதுவும் பலவீனமான எலும்பு பற்கள். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலைக்கண்ணா விட்டமின் A, Bனா பெரிபெரி, Cனா ஸ்கர்வி, Dனா ரிக்கெட்ஸ். அடுத்து நெல்லிக்காய் இருக்குங்களா, முழு நெல்லிக்காய். ஸோ இந்த முழு நெல்லிக்காய்ன்றது 20 ஆரஞ்சு பழத்துக்கு சமம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா விட்டமின் C காணப்படுது. ஓகேங்களா. இந்த விட்டமின் C வந்து உங்களுக்கு வேணும்னா ஒரு நெல்லிக்காவை சாப்பிட்றது 20 ஆரஞ்சு பழத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரதத்துக்கு குவாசியோக்கர், மராஸ்மஸ் சொல்கிறோம். குவாசியோக்கர் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். குவாசியோக்கர்னா வளர்ச்சி குறைபாடு, கால் வீங்கி இருக்கும், வயிறு வந்து எப்படி இருக்கும், உப்பி இருக்கும். இதுவே வந்து மராஸ்மஸ் அப்படின்னா மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி, இதுதான் மராஸ்மஸ். அப்போ புரத குறைபாட்டு நோய்கள் வந்து குவாசியோக்கர், மராஸ்மஸ். அடுத்து தாது உப்புனால குறைபாடு வருதுன்னா கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், இரும்பு சத்துனா ரத்த சோகை. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை தான். அடுத்து அயோடினால கிரிட்டினிசம் அப்படின்னு குழந்தைகளுக்கு முன்கழுத்து கலலை. ஓகேங்களா. கிரிட்டினிசம்ன்றது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய், முன்கழுத்து கலலைன்றது பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய். அடுத்து பாஸ்பரஸ், ஆஸ்டியோமலேசியா. பாஸ்பரஸ் குறைபாட்டினால என்ன நோய் வருது, ஆஸ்டியோமலேசியா. கால்சியம்னா ரிக்கட்ஸ்,
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கிறதுல நம்ம வந்து சீனாவுக்கு அடுத்ததாக இருக்கிறோம். ஓகேங்களா? 14.4 மில்லியன் குழந்தைகள் வந்து உடல் பருமனுடன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சீனா, அடுத்தது வந்து இந்தியா. அடுத்து கால்சியம் வந்து அதனுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலுவான எலும்பு, பற்கள், ரத்தம் உறைதல். பாஸ்பரஸ்னால் வலுவான எலும்பு. அயோடின் வந்து தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி செய்து. இரும்பு சத்துனா ஹீமோக்ளோபினை உற்பத்தி செய்யுது மற்றும் மூளை வளர்ச்சி. ஓகேங்களா? இரும்பு சத்துனா ஹீமோக்ளோபின் உற்பத்தி, அயோடின்னா தைராய்டு ஹார்மோன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது முருங்கைக்கீரை இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து சீனா, அமெரிக்கா, ஜெர்மன், கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்கின்றன. அடுத்தது வைரஸு, பாக்டீரியா. வைரஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னது, புரத உரையால் சூழப்பட்டது, தொற்று ஏற்படுத்தக்கூடிய காரணி. இப்போ வைரல் ஃபீவர்னால் என்ன ஆகும், நமக்கு பரவும், கிட்ட போகாதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ வைரஸ்னால் தொற்று ஏற்படுத்தும். இது வந்து புரத உரையால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தை வச்சுருக்கு. அடுத்தது வந்து உயிரினங்களுடைய செல்கள்லேயே புகுந்து பெருக்கம் அடையும். இதில் வந்து ரெட்ரோ வைரஸ் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் இதுதான் வந்து ரெட்ரோ வைரஸ். அதாவது டிஎன்ஏ இல்லாமல் ஆர்என்ஏ இருக்குன்னா அதுதான் ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாக்டீரியா அப்படின்றது ப்ரோகேரியாட்டிக், மிகச்சிறிய ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி ஆகும். இதுக்கு வந்து என்ன கிடையாது, செல்லில் உட்கரு கிடையாது. செல் சவினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை கொண்டது. வைரஸ்னால் உட்கரு இருக்கும், பாக்டீரியானா உட்கரு இருக்காது. அடுத்து நோய்க்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடல் செயலியல் நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோளாறு அப்படின்றது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் லெசனு கணினியை பொறுத்த வரைக்கும் கணினியுடைய தந்தை யாருங்க, சார்லஸ் பாபேஜ். கணினியுடைய தந்தை சார்லஸ் பாபேஜ். இவர் வந்து 18ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் கணித பேராசிரியராக இருந்தார். இவர் வந்து பகுப்பாய்வு பொருளியை வடிவமைத்தார், அனலாக் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? முதல்ல பகுப்பாய்வு பொறியை அப்படின்ட்டு வடிவமைக்கிறாரு. இவர் வந்து என்ன ஆசிரியர், கணித பேராசிரியர். எந்த நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு. ஸோ இவர் வந்து கணினியுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உலகின் முதல் கணினி நிரலர், புரோகிராமர், உலகின் முதல் கணினி நிரலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டா அடா லவ்லேஸ். இவர் தான் வந்து முதல்ல கணினி செயல்பாட்டிற்கு தேவையான கட்டளைகளை முதல்ல வடிவமைக்கிறார், புரோகிராமர். ஓகேங்களா? ஸோ அப்போ உலகின் முதல் கணினி நிரலர் யார், அகஸ்டா அடா லவ்லேஸ். அடுத்தது முதல் கணினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியாக். முதல் கணினினா இனியாக், அதாவது எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்டு கம்ப்யூட்டர். எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்டு கம்ப்யூட்டர். இது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்துகிறாங்க, 1946. இது பொது பயன்பாட்டிற்கான முதலாவது கணினி எது, இதுதான். அடுத்து சிபியூனா சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்டு. இதுதான் மைய செயலகம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து முதல் தலைமுறை, இரண்டாம் தலைமுறையெல்லாம் கொடுத்துருக்காங்க. முதல் தலைமுறைன்றது வெற்றிட குழாய், இரண்டாவது தலைமுறைன்றது மின்மய பெருக்கி. ஓகேங்களா? ஒருங்கிணைந்த சுற்று தான் மூன்றாவது தலைமுறை. நுண் செயலின்றது நான்காவது தலைமுறை. அவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்டுன்றது, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.